நீ கிளம்பு, நாளைக்கு பார்க்கலாம். அதுக்குள்ள எப்படி? இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னடா இது? இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பிரேஸ்லெட். இதுல இருக்க பட்டனை நான் லாங்கா பிரஸ் பண்ணனா உன் கையில இருக்கிற பிரேஸ்லெட் வைப்ரேட் ஆகும். அப்படியா? எங்க பண்ணி காட்டு. இனிமே நமக்கு மெசேஜஸ் வேணாம், போன் கால்ஸ் வேணாம். எனக்கு எப்பெல்லாம் உன் ஞாபகம் வருதோ நான் இதை பிரஸ் பண்ணுவேன். உனக்கு எப்பெல்லாம் என் ஞாபகம் வருதோ அப்ப நீ இதை பிரஸ் பண்ணு. நந்தினி எங்க? சரி, இப்ப நான் போலாமா? இரு 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 இரு, இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னொன்னா? நேத்து அம்மா பச்சையம்மன் கோயில் போயிட்டு வந்தாங்க. அந்த கோயில்ல குங்குமம் கொடுத்தாங்க. அதை நான் உனக்கு கொடுக்கலான்னு வச்சிருந்தேன். இன்னைக்கு உன் பிறந்த நாள். இந்த வருஷமாவது எனக்கு நீ பொண்டாட்டி ஆகணும்னு நினைச்சு உனக்கு நெத்தியில வச்சு விடுறேன். நந்தினி, நந்தினி, நான் போறேன், நீ கிளம்பு. போ போ போ. நந்தினி, நந்தினி, காலங்காத்தால பாம்ப பார்த்த மாதிரி ஏமா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? வாடி சீக்கிரம். வரேன். நந்தினி, என்னம்மா? ஏய் இங்க பாருடி. ரோட்ல யாரையும் காணோம். யார் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருப்பா? யாரு வச்சிருப்பா? நான் ரசிக்கும் ரோஜாவிற்கு இந்த ரோஜா செடிகள் பிறந்த நாள் பரிசாக. நம்ம வீட்டு வாசல்ல யார் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சது? எதுக்கு இங்க வச்சிருப்பாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையேடி. அடியே, ஒன்ன தாண்டி கேக்குறேன், யார் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சது? தெரியலையேம்மா. வாசல் என்ன இம்புட்டு செடியா இருக்கு? அதத்தான் நானும் இவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லுடி, யார் கொண்டு வந்து வச்சது? அதான் தெரியலன்னு சொல்றேன்ல. யாரு வச்சதுன்னே தெரியலையா? நானும் உன்ன மாதிரி தானே உள்ள இருந்து வந்தேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? யாரு கொண்டாந்து வச்சாங்கன்னு கரெக்டா சொல்லவா? யாரு? உன் ஃப்ரெண்டு மலரு, அந்த தோட்டக்கார பொண்ணு. ஏண்டி, அந்த பொண்ணு எதுக்குடி சம்பந்தம் இல்லாம நம்ம வீட்டு வாசல் இதெல்லாம் கொண்டு வந்து வைக்க போறா? பெரியமா, என்ன நீங்க? இன்னைக்கு என்ன நாளு? என்ன நாளு? புதன்கிழமை. அதுக்கு என்னடி இப்போ? இன்னைக்கு நீ பெத்த பொண்ணோட பிறந்த நாள். அது மறந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேக்குற. பிறந்த நாளா? ஏ நந்தினி, உன் ஃப்ரெண்டு மலர் தானே இந்த செடியெல்லாம் பிறந்த நாளைக்கு கொண்டாந்து வச்சா, கரெக்டா? ஐயோ, 7ஆம் தேதி வந்துருச்சா? இந்த அம்மாவை மன்னிச்சிருடி. உன் பிறந்த நாளை மறந்துட்டேன் பாத்தியா? ஐயோ, என்ன பண்றது? நேத்து நடந்த பிரச்சனையில எல்லாத்தையும் மறந்துட்டேன்டி. சரி சரி, உள்ள போய் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. உனக்கு மட்டும் இல்லம்மா, எனக்கும் தான் இது மறந்துருச்சு. ஆனா என் தங்கச்சி பாத்தியா எப்படி ஞாபகம் வச்சிருக்கா? குளிச்சி கெட்டிக்காரி. யாரு? நான் குளிச்சியா உனக்கு? உனக்கும் எனக்கும் வெறும் இந்த 1/2 இன்ச்சு வித்தியாசமா இருக்குமா? அது கூட நான் முடிய பஃப்னு வச்சுக்கிட்டா அது கூட தெரியாது. குள்ளச்சியா குள்ளச்சி. சரி சரி, கோச்சிக்காத. நீ உயரம்தான். என்ன பண்றது? அக்காவா போயிட்டியே, எப்படி கோச்சுக்கிறது? கைய கொடு. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. பெரியமா,
டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் உனக்கு கஞ்சி காசி வச்சிருக்கேன். நந்தினி, உனக்கு இட்லி சுட்டு சட்னி அரைச்சு வச்சிருக்கேன். 2 பேரும் போய் நேரத்தோட சாப்பிடுங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இருடி, உடம்பு பரவாயில்லையாம்மா? நல்லா இருக்கேன்னு. சுப்பு, அம்மா இல்லைன்னாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நீ ஒன்று பண்ணியிருக்கலாம் தெரியுமா? நம்ம வீட்டில் 2-3 நாளைக்கு நீ ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கணும். எதுக்கு இவ இப்படி முறைக்கிறா? நாம என்ன தப்பு பண்ணோம்? ஓ, வானதி கிட்ட நேத்து மாட்டினதுக்கு மேடம் இப்ப முறைக்கிறாங்க. நம்ம சொல்றத அவ என்னைக்கு கேட்டிருக்கா? ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இந்தாங்க அத்தை. என்னென்ன இது? சாப்பாடு தாமா. நீ உடம்பு சரியில்லாம சமைச்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு உன் அண்ணி கொடுத்து அமிச்சாங்க. எதுக்குன்னு உங்களுக்குலாம் வீண் சிரமம்? கூட பிறந்த தங்கச்சிக்கு செய்யறதுல என்னமா சிரமம்? நீ இப்படி எல்லாம் பேசுறதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அது இல்லைண்ணே, இந்த வானதி பொண்ணு காலையிலே எந்திரிச்சு சமைச்சு வச்சுட்டா. இப்ப அண்ணி உங்களுக்கு எல்லாம் சமைக்கணும்ல. நான் நந்தினி 2 பேரும் மட்டும்தானே. 2 பேர் வயித்துக்கு எதுக்குண்ணே இவ்ளோ சாப்பாடு? சுப்பு, சாப்பிட்றதுக்கு 3 வேளை இருக்கு. பொறுமையா சாப்பிடுங்க. நந்தினி, உனக்கு பிறந்த நாள் தானே, மாமா அங்க காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ.